ஹலோ கைஸ், நான் உங்கள் போக்கோன் மசாலா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் தான் பண்ண போகிறோம். அதாவது கமெண்ட்ஸுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாளாகவே ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி ரிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு டைமே கிடச்சிச்சும் கூட. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே கம்மியான கமெண்ட்ஸுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும், நீங்கள் நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவே ஒவ்வொரு விதமாலாம் கமெண்ட் பண்ணியிருக்கான், ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சொல்கிற ஒன்று தான், யாரெல்லாம் நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு லைக் ஆச்சும் தட்டி விட்ருங்க. ஸோ நசன் பேசாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நருட்டோ சீரியஸோட கொஸ்டின் ஆன்சர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணால் ஏகப்பட்ட கமெண்ட்ஸுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உச்சியா கிளான் மெம்பர்ஸை பற்றியோ ஷெரிங்கனை பற்றியோ இல்லை சுசனோவை பற்றியோ வீடியோ போடும்போது எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின் தான், ஒன் நையில் சுசனோ யூஸ் பண்ண முடியுமா? அண்ட் நம்ம ஷிசி உச்சியாவால் எப்படி ஒன் நையில் சுசனோ யூஸ் பண்ண முடிஞ்சது, நெக்ஸ்ட்டு நம்ம மதராவால் எப்படி கண்ணே இல்லாமல் சுசனோ யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது இல்லை இங்கே கேள்வி. நம்ம ஷிசுயி ஒன் நையில் சுசனோ யூஸ் பண்ணால், நம்ம மதரா கண்ணே இல்லாமல் சுசனோ யூஸ் பண்ணார். பட் நம்ம ஒபிட்டோவால் மட்டும் ஏன் சுசனோ யூஸ் பண்ண முடியலை, அதுதான் இங்கே கேள்வியே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷிசு உச்சியா சுசனோவே யூஸ் பண்ணதில்லை. அட என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம ஷிசு உச்சியா நருட்டோ சீரியஸில் எந்த ஒரு இடத்துலையுமே சுசனோவே யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ நம்ம ஷிசுயி ஒரு கேமில் தான் சுசனோ யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, த அல்டிமேட் நிஞ்சா ஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு கேம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மற்றபடி நம்ம ஷிசுயி அனிமேலாம் சுசனோவே யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இனி நெக்ஸ்ட்டு நம்ம மதராவால் மட்டும் எப்படி ரெண்டு கண்ணுமே இல்லாமல் சுசனோ யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஒபிட்டோவை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒபிட்டோ இது வரைக்கும் சுசனோவே யூஸ் பண்ணதில்லை. ஏன் நம்ம ஒபிட்டோட சுசனோவே நம்ம கக்காஷி தான் கடன் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கான காரணமே நம்ம ஒபிட்டோ கிட்ட டபுள் மங்கிக்கு ஷெரிங்கன் இல்லாததான். ஏன்னா டபுள் எம்எஸ் இருந்தால் மட்டும்தான் சுசனோவே யூஸ் பண்ண முடியும். நருட்டோ சீரியஸில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் சுசனோவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் உச்சியா குளத்திலேயே பிறக்காத நம்ம கக்காஷியே சுசனோ யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது டபுள் எம்எஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான். ஸோ இப்போ உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம், அப்புறம் இப்போ நம்ம மதரா மட்டும் ரெண்டு கண்ணுமே இல்லாமல் சுசனோ யூஸ் பண்ணார் அப்படின்னு. ஸோ அதுக்கான ஆன்சரே, ஆல்ரெடி இந்த சுசனோவை ஆக்டிவேட் பண்ண உச்சியா கிளான் மெம்பர்ஸால் எப்படி வேணாலும் சுசனோவை ரீஆக்டிவேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மதரா ரெண்டு கண்ணே இல்லாமல் சுசனோ யூஸ் பண்ண மாதிரி. பட் நம்ம மதரா மாதிரி ரெண்டு கண்ணே இல்லாமல் சுசனோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி டபுள் எம்எஸ் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் முடியும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஒபிட்டோவால் இந்த சுசனோ யூஸ் பண்ண முடியலை. ஏன்னா நம்ம ஒபிட்டோ ஒரு கண்ணை கடன் கொடுத்துருப்பான் நம்ம கக்காஷிக்கு. ஸோ அப்படி நம்ம ஒபிட்டோ மட்டும் அவனோட ஐயா கக்காஷிக்கு ஷேர் பண்ணாமல் இருந்தா அப்படின்னா அவனால் கண்டிப்பாக சுசனோ யூஸ் பண்ணியிருக்க முடியும், கண் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கூட. இனி நெக்ஸ்ட்டு நம்ம இட்டாச்சியோட ஈசனாமியை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது நம்ம மினாட்டோ ரீஅனிமேஷனோட ரிலீஸ் ஆகி போகும்போது அவரோட ரெண்டு ஹேண்டுமே இருந்திருக்காது. ஸோ அதாவது ரீஅனிமேஷன் பாடியிலேயே ரெண்டு கை இருந்திருக்காது, அவரோட சோல்லேயே ரெண்டு கை இல்லாத மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்களே. ஆனால் அதுவே நீங்கள் இட்டாச்சி சைடு வந்தீங்க அப்படின்னா அவன் ஈசனாமி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவனோட ஒரு கண்ணே அவுட் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் அவனோட சோலுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இருந்திருக்காது, அவனோட கண்ணு அப்படியே தான் இருந்திருக்கும். அதை படி திமிங்கலாம் நம்ம இட்டாச்சிக்கு வந்தால் ரத்தம், நம்ம மினாட்டோக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ ஃப்ரீயாக இருந்தால் அந்த வீடியோவும் போய் பாருங்கள், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதை பற்றி. ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாரு, இனி நெக்ஸ்ட் டைம் நம்ம மினாட்டோ ஒரு அனிமேஷன் பண்ணும்போது அவர் ரெண்டு கையுமே இல்லாமல் தான் வருவாரா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த கேள்வி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ப்ரோ. ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் ஏன்ட்ட கேட்டு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை, இதை நம்ம கிஷி சென்சே கிட்ட தான் கேட்க முடியும். என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு வேலை ரெண்டு ஹேண்ட்ஸுமே வரலாம், பட் வராமல் கூட இருக்கலாம், பார்ப்போம். ஸோ இனி அடுத்த கமெண்ட்டு, ரசிங்கன் அண்ட் சிடோரி இதை ரெண்டுத்தையுமே ஒரே டைமிங்கில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அதாவது ரசிங்கனை ரைட் ஹேண்ட்லேயும் சிடோரியை லெஃப்ட் ஹேண்ட்லேயும் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல கேள்வி, பட் எப்படி தான் நீங்கள் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் கான்செப்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தான், கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ வைனோ அப்படின்னா சிடோரி ஒரு ரசிங்கன் ரெண்டுமே டிஃப்ரெண்டான சக்கரா நேச்சர். ஸோ இதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சிடோரி ஒரு லைட்டிங் ஸ்டைலை சேர்ந்தது, ரசிங்கன் ஒரு வின் ஸ்டைலை சேர்ந்தது. ஸோ அப்படி பார்த்தா இதை ரெண்டையுமே ஒரே டைமிங்கில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒவ்வொன்றும் வெவ்வேறு சக்கரா டைப்பை சேர்ந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு கையில் ஷட்டில் பேட் இருக்குது, இன்னொரு கையில் கிரிக்கெட் பேட் இருக்குது. இதில் ஒரே டைமிங்கில் நம்மளால் ரெண்டு கேமுமே விளையாட முடியாது, ஏதாச்சும் ஒரு கேம் மட்டும் தான் விளையாட முடியும். ஸோ இந்த ரெண்டு கேமுமே உங்களால் ஒரே டைமிங்கில் விளையாட முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்களாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. ஏன்னா இது விளையாடுறவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா குதிரைக்கு தாண்டா தெரியும் குண்டி வலி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சிடோரி அண்ட் ரசிங்கன் இதை ரெண்டத்தையுமே அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கக்காஷியெல்லாம் எப்போவோ யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இனி அதவா நம்ம கிஷி சென்சேவா நம்ப முடியாது. ஏன்னா போருட்டோ டூப்ளோ டெக்ஸ் மாங்கால நம்ம போருட்டோவை ஓவர் பவர்ஃபுல்லாக காமிச்சிட்டு வராரு நம்ம கிஷி சென்சே. ஸோ அந்த விதத்தில் ஆர்வ கோளாரா அவன் கையில் ரசிங்கன் அண்ட் சிடோரி இது ரெண்டத்தையுமே அட் அ டைமில் யூஸ் பண்ண வச்சாரு அப்படின்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபன்னியான கமெண்ட்ஸை பார்த்துடலாம். ஜிராய் சென்சேவை பற்றி புகழ்ந்து பேசுங்கடா அப்படின்னு சொன்ன கொடுமைக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் நீங்களே பாருங்க. வயசான வீடும் சொட்ட தலை, எங்க தலை ஜிராயா ஒரு காஜு தலை. நல்ல வேலை நம்ம ஜிராயாக்கு இது பார்க்கறதுக்கான பாக்கியம் கிடைக்கல, பார்த்துருந்தா ஆகோஷமாயிருப்பாரு. அடுத்ததா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது கமெண்டா இல்லை கவலையானே தெரில. தமிழ் டப் வந்ததும் நருட்டோவை ரீல்ஸில் பார்த்துட்டு புலம்புறானுங்க ப்ரோ, நீ எப்படி ப்ரோ அவங்கள சமாளிக்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என் வீடியோவை அடுத்தவன் சேனலில் போய் பார்த்துட்டு அதை அப்படி இது அப்படின்ட்டு என் கூட இருக்கிறவன் என்கிட்டயும் வந்து சண்டை கட்டுறாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா நம்ம போடுற வீடியோவை அப்படியே ஆச்சசலாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஒரு சிலர்லாம் தூக்கி போட்டு சுற்றுறாங்க. ஸோ நீ போடுறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் மண்டை காஞ்சி ஹுண்டை காஞ்சி எடிட் பண்ணி போடுறதெல்லாம் நீ அப்படியே தூக்கி போட்டு போயிடுற. ஸோ ஒரு நாளாவது ஒழுங்காக கஷ்டப்பட்டு உன்னோட ரிஸ்கில் உன்னோட திறமையில ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடு. அப்போ தான் மற்றவன் குண்டி வெளியே என்ன அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் எனக்கு முன்னாடியெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடிட் பண்ணுறோம், அதை அப்படியே தூக்கி வேற ஒருத்தன் பேசிட்டு போகிறான். ஆனால் அவனுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கவலை இருந்துச்சு. ஆனால் அந்த கவலையை போகிற மாதிரி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. புதுசு சொன்னானா எப்படி இருக்கும்னு காட்டினதே தலைமை மாதிரா தான். என்ன ப்ரோ சொல்கிறேன் நீ. ஸோ இதில் ஹைலைட்டு, இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டு. இப்போ இதை பார்த்துட்டு போய் ஹாய் ஃபேம்னு நீ சொன்னதில் ஒரு வாரத்தை கூட மாறாமல் பேசி ரீல்ஸ் போடுவான், கமெண்ட்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு சாவும். ஸோ இந்த கருமத்தெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற கொடுமையால தான் இன்ஸ்டாகிராம் சைடே போகிறதில்ல, அடிக்கடி தான் போகிறது. அப்பயும் அலப்பறையை கிளப்பி விடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் வீடியோ போடும் போதே மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அப்படி ஒரு கமெண்ட்டை கூட நான் ஒழுங்காக விட மாட்டேன், எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது. முன்னாடி நான் ஃப்ரீயாக இருந்தேன், ஸோ அதனால் ரிப்ளை பண்ணேன். இப்போ ஒர்க் ரொம்பவே அதிகமாக இருக்கிறனால யாருக்குமே அந்த அளவுக்கு ரிப்ளைவே பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த டைமிங்கில் நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணனால நீ எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணிக்க ப்ரோ, நீ பெஸ்ட் யூடியூபராக வருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லை டியூட் ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்கள் பெரிய யூடியூபர் ஆனாலும் ஒரு 100K 200K போனாலும் கூட நீங்கள் இதே மாதிரி கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கு தயவு செஞ்சு என்ன எல்லாருமே மன்னிச்சிருங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் கொஞ்சம் கம்மியான வீடியோவாக இருந்துச்சு, ஸோ எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணேன். இப்போ அதிக வீடியோ வர வர அதிக கமெண்ட்ஸ் வருது, யாருக்குமே பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு நீ ரொம்பவே தலைக்கணம் பிடிச்ச ஆளுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நான்லாம் ரொம்பவே பாவமான ஒரு ஆள். ஸோ எல்லாத்தோட கமெண்ட்டையுமே பார்ப்பேன், பட் ரிப்ளை பண்ண முடியாது, கோச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஸோ ஃபைனலாக படிக்க போகிற ஒரு கமெண்ட் தான் ஒரு லெஜண்டோட கமெண்ட். அதாவது நீ என்னிடமாடா அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு கமெண்ட்னா அது இதுதான். அதாவது ஒபிட்டோட காமி கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியாதனமாக ஒரு வீடியோவில் கேட்டுட்டேன். அதுக்கு ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு நீங்களே பாருங்க. எனக்கு காமி பவர் கிடைச்சா நான் மியா கலிஃபா வீட்டுக்கு போயிடுவேன். ரைட்டு. அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா ஒருத்தர் உன் புத்தியை காமிச்சிட்டேல. ஸோ இது எனக்கு ரொம்பவே ஃபன்னாக தெரிஞ்சனால தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் ஃபன்னாக இருக்குமானா தெரில, பட் நல்லா இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு 4 கமெண்ட்டாக நல்லா நச்சுன்னு பண்ணி விட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தான். ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ், இந்த வீடியோவில் இன்னொரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தேன், பட் நடக்கலாம். அதுக்குள்ளே ஒர்க் நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த ஒர்க்கை வேற இனி போய் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லை, ஓவர் லென்த்தாக போட்டால் உங்களுக்கும் போர் அடிக்கும், அந்த அளவுக்கு யாருமே பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ இப்படி போட்டால் எனக்கும் வேலை கொஞ்சம் மிச்சமாகுது. ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 2 வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ட் 2 வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுட்டு மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதில் நான் சொல்லாம விட்ட ஒரு விஷயமே, இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் 1-2 விஷயத்த தப்பாக சொல்லியிருப்பேன், ஏதாச்சும் 1-2 விஷயத்த மிஸ் பண்ண கூட செஞ்சிருப்பேன். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதில் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியான ஒரு கிரேசியான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை கைஸ்.